ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மேக்கப் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 90s கேர்ள்ஸ் எப்படி மேக்கப் பண்ணியிருப்பாங்களோ அந்த மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேர்வகடு எடுத்து சீவிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒத்த ஜடை சீவினாலும் சரி, ரெட்டை ஜடை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நேர்வகடு எடுத்து தான் அதிகமாக வந்து தலைவாருவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு கவரிங் இயரிங்கை விட இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டு இயரிங் தான் வந்து அதிகமாக வேர் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் எல்லாரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்துட்டு கொத்து வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் சைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போவும் மேரேஜ், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சாலும் பொண்ணுக்கு சீர் வைக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த கண்ணாடி வளையல் தான் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீகோ டர்மரிக் க்ரீம் தான் வந்து எடுத்திருக்கேன். 90ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீகோ டர்மரிக், அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆட். அண்ட் இந்த க்ரீம் தான் அதிகமாக கேர்ள்ஸ் வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீம் இதெல்லாம் போட்டு தான் வந்து மேக்கப் போடுறோம். பட் 90ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேர்னஸ் க்ரீம், பவுடர், இது மட்டும் தான் வந்துட்டு எல்லோரும் போடுவாங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே நான் இந்த க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதுக்கு மேலே நான் என்ன போட போகிறேன்னா இந்த பாண்ட்ஸ் பவுடர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். 90ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோகுல் சென்ட்ரல், கியூட்டிக்யூரா, இந்த மாதிரி பவுடர்லாம் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. இதை அப்ளை பண்ணுறதுக்காக குட்டியாக இந்த மாதிரி பவுடர் டப்பா நிறையா வந்துட்டு கிடைக்கும் உள்ள ஸ்பாஞ்சோட. இப்போ இதில் கொஞ்சமாக நான் பவுடர் எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த கேர்ள்ஸ் எல்லோரும் குளித்ததுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் போடுவாங்க, கோபுர மஞ்சள், அதுக்கப்புறமா கல்லில் உரசி போடுவோம் இல்லையா அந்த கிழங்கு மஞ்சள், அந்த மாதிரியும் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ இருந்த கேர்ள்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஒரே ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். இப்போ நாகரிகம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா நாமளும் விளம்பரங்களை பார்த்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூடவே சேர்த்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐடெக்ஸ் கண்மை எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கண்மை போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த மையை அப்படியே என்னோட ஐப்ரோஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாந்து பொட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் மெரூன் கலர் ஒன்று. இப்போ இந்த மெரூன் கலரை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் மீடியமான ஒரு ரவுண்ட் வந்து வச்சுக்கிறேன். மேரேஜ் ஆன கேர்ள்ஸாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வந்து அப்போ எல்லோரும் வைப்பாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே வந்து பொட்டு வைக்கிறதே இல்லை. அதுவும் ஸ்டிக்கர் பொட்டு கூட வைக்காமல் ஐலைனர் யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு கீழே ஒயிட் கலர் யூஸ் பண்ணி 3 குட்டி குட்டி டாட்டாக வந்து நான் பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் இந்த ஐடெக்ஸ் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பின் எடுத்துக்கிறேன். அப்போல்லாம் வெளியில் போகும்போது ஹேர் கலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டு தலை வரணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் பின் வந்துட்டு குத்துவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் பூ வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டிருந்தாலும் இல்லை ஹாஃப் சாரீ, அதுக்கப்புறம் சின்ன பசங்களாக இருந்தால் பட்டு பாவாடை சட்டை, இந்த மாதிரி எது போட்டிருந்தாலுமே இந்த மேக்கப் லுக் வந்துட்டு நல்லாவே சூட் ஆகும். ஸோ அப்போ இருந்த கேர்ள்ஸ் எல்லோரும் நிறைய இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க. காஸ்டியூம் வந்துட்டு நான் அந்த மாதிரி மாடலில் போடலை, பட் மேக்கப் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.